இன்றைக்கி இளைஞர்கள் பெருமளவில் பணம் சம்பாதிக்கணும், 45 இல்லைனா 50 வயசில் ரிட்டையர்ட் ஆகிடணும். அப்படி ரிட்டையர்ட் ஆகும்போது பேங்க்கில் ஒரு சில கோடிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. இந்த மாதிரி ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்னென்ன அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். குறிப்பாக இன்றைக்கி இளைஞர்கள் சரியான முதலீட்டு திட்டங்களை தேர்வு செஞ்சு அதன்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமாக அதிகமான பணம் சேர்த்து இளம் வயதிலே அவங்க நினைக்கிற மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு சில கோடிகள் சேர்க்க முடியும். இதுக்காக இன்றைய இளைஞர்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, குறைவான ரிஸ்க் எடுக்க விரும்பும் இளைஞர்களுக்கான முதலீட்டு திட்டங்கள். குறைவான ரிஸ்க் எடுக்கும் திட்டங்களில் பிபிஎஃப், சுகன்யா சம்ருதி, என்பிஎஸ் இதெல்லாம் இருக்குது. மீடியமான ரிஸ்க் எடுக்க விரும்புகிறவங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட், டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் இருக்குது. அதிகமான ரிஸ்க் எடுக்க விரும்புகிறவங்களுக்கு நிறுவன பங்குகள், பங்கு சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகள் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிபிஎஃப். இன்வெஸ்ட்மெண்ட்டில் கம்மியாக ரிஸ்க் எடுக்க விரும்புனீங்கன்னா இந்த பிபிஎஃப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம். இதில் வருஷத்துக்கு 7.1% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இது 15 வருஷ கால திட்டம். இதில் இன்ட்ரெஸ்ட் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் ஆகும். இந்த ஸ்கீமுக்கு ஆர்பிஐ கொடுக்குற வட்டி கம்மியான மட்டும் தான் இதில் வட்டி கம்மியாகும். ஒரு எம்ப்ளாய்க்கு சேலரியில் பிஎஃப் பிடிச்சாங்கன்னா பிபிஎஃப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வாலண்டரி பிஎஃப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா லாபம் அதிகமாக இருக்கும். ஏன்னா பிஎஃப்க்கு இப்போ இருக்கிற நிலமையில் 8.25% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இது சம்பளத்தில் பிஎஃப் பிடிக்கலன்னா நீங்கள் பிபிஎஃப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த ஸ்கீமை 15 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷமாக இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபினான்ஷியல் இயரில் 1.5 lakhs வரைக்கும் பிரிவு ஏடிசியின் கீழே வரி சலுகைகள் உண்டு. இதில் கிடைக்கிற வட்டி வருமானத்துக்கு வரி கிடையாது. இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 500 rupees. அதுக்கு மேலே எவ்வளோனாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு ஃபினான்ஷியல் இயரில் எத்தனை வாட்டி வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட ஓய்வு கால நிதியை அதிக ரிஸ்க் இல்லாமல் உருவாக்குறதுக்கு ஏற்ற திட்டம். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்க சொந்த வீடு, பிள்ளைகளின் கல்வி, திருமணம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த பிபிஎஃப் ஸ்கீமில் 6வது வருஷத்துலேருந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்ஷியலாக எடுத்துக்கலாம். அடுத்ததாக சுகன்யா சம்ருதி. 10 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் இருக்கிறவங்க இந்த சுகன்யா சம்ருதியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதுலேயும் பிபிஎஃப் மாதிரியே வருமான வரி சலுகைகள் உண்டு. இதில் இப்போ 8.2% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அடுத்ததாக என்பிஎஸ், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். இந்த என்பிஎஸ் திட்டத்தில் கார்ப்பரேட் கடன் பத்திரங்களில் முதலீடு பண்ணுற முதலீட்டு பிரிவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த திட்டம் குறைவான அளவு ரிஸ்க் உள்ளது. அடுத்ததாக மீடியம் ரிஸ்க் உள்ள திட்டங்கள். பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட். இது இளைஞர்கள் மத்தியில் இருக்கிற பிரபலமான திட்டம். நடுத்தர அளவு ரிஸ்க்கு, நடுத்தர அளவு வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு சில நாட்களில் தொடங்கி 10 வருஷம் வரைக்கும் இந்த பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் பிளான்கள் இருக்குது. டெப்ட் மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் வட்டி விகிதம் மாறலாம். இதில் மெச்சூரிட்டி முடியறதுக்கு முன்னாடியே உங்கள் பணத்தை எடுக்கலாம். ஆனால் அபராதம் கட்ட வேண்டியிருக்கும். இதிலேருந்து கிடைக்கிற வட்டிக்கு வருமான வரி கட்ட வேண்டியிருக்கும். இது மூலமாக நீங்கள் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை உருவாக்கலாம், அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க சேமிக்கலாம், அல்லது எங்கேயாவது டூர் போகணுன்னா இதில் சேவிங்ஸ் பண்ணலாம். ஒரு பேங்க்கில் ஒருத்தருக்கு 5 லட்சம் வரைக்கும் தான் உங்கள் டெபாசிட்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. இதனால் நீங்கள் பல பேங்கு அல்லது பல ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரில் பிரித்து சேமிக்கிறது ரொம்ப நல்லது. இது தவிர கார்ப்பரேட் நிறுவனத்தோட டெபாசிட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதுலேயும் மீடியம் அளவு ரிஸ்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது பேங்க் எஃப்டியை விட கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஆனால் இதில் நீங்கள் டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு இன்சூரன்ஸ் எதுவுமே கிடையாது. பேங்க் டெபாசிட்டை விட ஒரு 2% வட்டி அதிகமாக கிடைக்கும். நல்ல பாரம்பரியம் உள்ள பெரிய நிறுவனங்களில் உங்கள் பணத்தை டெபாசிட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இதுலேயும் ஒரு சில மோசடி நிறுவனங்கள் இருக்குது. அடுத்ததாக டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்டர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுற பணம் கவர்மெண்ட் பாண்ட், கார்ப்பரேட் பாண்ட், ட்ரெஷரி பில்ஸ், மணி மார்க்கெட் இதிலெல்லாம் பிரித்து முதலீடு பண்ணப்படுது. இதில் ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட அதிகமான வருமானம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட வசதிகள் அதிகமாக இருக்குது. எஃப்டியில் நாம் மொத்தமாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஆனால் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், மொத்தமாகவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எஃப்டியில் உங்கள் பணத்தை எடுக்கணும்னா நீங்கள் மொத்தமாக தான் எடுக்கணும். ஆனால் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். இதை விட முக்கியமாக இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. இதனால் உங்களுக்கு ரிஸ்க் கம்மியாகிறதோடு அதிக வருமானமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கான திட்டங்கள். ஃபஸ்ட்டு நிறுவன பங்குகள்.
கம்பெனி ஷேரில் டேரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரிஸ்க் அதிகம் தான். ஆனாலும் செக்டார் வைஸாக பிரித்து லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு பிரித்து முதலீடு பண்ணுற மூலமாக அதிக லாபம் பார்க்க முடியும். ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் ரிஸ்க்கானது தான். ஆனால் லாங் டேர்மில் பார்க்கும்போது வருஷத்துக்கு 12%லேருந்து 13% வரைக்கும் இன்கம் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மினிமம் 5 வருஷத்துக்கு இருந்தால் நல்லது. சீரான இடைவெளிகளில் அல்லது மார்க்கெட் இறங்கும் போதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா லாங் டேர்மில் அதிகமான லாபத்தை பெறலாம். அடுத்ததாக பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்டுகள். பல்வேறு துறைகளில் இருக்கிற பங்குகளில் பிரித்து முதலீடு செய்கிறது தான் பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்டுகள். இந்த ஃபண்டுகளில் எஸ்ஐபி மூலமாக கண்டினியூஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தால் லாங் டேர்மில் அதிகமான லாபம் கிடைக்கும். நீங்கள் கண்டினியூஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இது லாங் டேர்மில் மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்தை சமாளித்து உங்களுக்கு அதிகமான வருமானத்தை கொடுக்கும். இந்த மாதிரியான ஈக்விட்டி ஃபண்டுகளில் 5 வருஷத்துக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற ரிஸ்க்கு கம்மியாகி உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். இதனால் இளைஞர்கள் உங்களோட ரிஸ்க் எடுக்கும் திறன், முதலீட்டு காலம், நிதி இலக்குகள் இதுக்கு ஏற்ற மாதிரியான திட்டங்களை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணிங்கன்னா நீங்களும் உங்கள் ஓய்வு காலத்தில் அதிகமான செலவு சேர்த்து கோடீஸ்வரர் ஆக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்டிங்.